ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். தாத்தா அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் நம்ம விஜயோடைய வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரோமோ வந்தாச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட் பார்த்து தான் சீரியஸ்லி நானுமே ப்ரோமோ பார்த்தேன். எல்லாம் வேற பயந்துட்டு இருந்தாங்க, என்னடா விஜய் வந்து தாத்தா கூட இருக்க மாதிரி இருக்கு, எதனால சடனா அங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். பட் ஃபைனலி ஒரு மாதிரி தாத்தா கூட அவரோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக விஜய் போயிருக்காங்க. நிஜமாவே விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம வீட்டில் இருக்க தாத்தா தான். ஸோ தாத்தா கிட்ட போயிட்டு மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசின தாத்தா. உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயம் தான் இவ்வளவு நாளா வந்து உறுத்திட்டு இருந்துச்சு. ஸோ லீகலா அவ வந்து என்னுடைய ஒய்ஃப். அதனால மீண்டும் அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து முதல்ல இருந்து லவ் பண்ணி அவங்க வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்டு சண்டை போட்டு அக்செப்ட் பண்ண வச்சு மறுபடியும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், இதையும் நம்ம அப்பவே சொன்னோம்ல, மீண்டும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் வரும்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து அவருடைய மைண்ட்ல ஓடுற விஷயங்கள், ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து தாலி கட்டின விஷயம் அண்ட் அவங்களுக்கு தாலியை பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் ரெண்டத்தையும் வந்து நினைச்சு பாக்குறாரு. அதே பேக்ரவுண்ட் வந்து அந்த மாங்கல்யம் தந்துரானே சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோமோ. பேக் டு பேக் எம்என் அண்ட் விகா ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பியான அப்டேட்ஸா வந்துகிட்டே இருக்கு. இனிமே ஒரே அலப்பறையா தான் இருக்க போகுது. விஜய் வேற வந்துட்டு நம்மளா வந்து அந்த பிடிஎஸ் ஷேர் பண்ணும்போது எதிர்பார்த்த விஷயம், விஜய் வந்து ஒருவேளை பொண்ணு கேட்டு போறாரோ அப்படின்னு சொல்லி ஈவன் சில ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்லாம் ஷேர் ஆகாம இருந்துச்சுன்னா நம்மளுமே வந்து இப்போ இந்த ப்ரோமோ பார்த்துட்டு பொண்ணு கேட்க தான் போறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அது வந்து நர்மதா ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் ஒன்ஸ் அகைன் லவ் பண்ணி முறைப்படி பொண்ணு கேட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி, லவ் பண்ணாலே இந்த மாதிரி உடனே அவங்க பொண்ணு வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேர் வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணி சார் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. பட் நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம், ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணிக்கிட்ட மேரேஜ் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும் சிஸ்டர், மறுபடியும் வேணான்ற மாதிரிலாம். பட் வேண்டாம், இதுவும் இருக்கட்டுமே, செம்ம ஹாப்பி இல்ல. 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முறைப்படி அந்த வேட்டி சட்டை, அந்த கலர்ஃபுல் காஸ்டியூம் அதெல்லாம் பார்க்கணும்னு எனக்குமே ஆசையா இருக்கு. அதனால தான் நான் வந்து இது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரீயூனியன் ஆனாலும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி வரப்போகுது. ஸோ இனிமே அப்கமிங்ல நிறைய லவ் சீன்ஸ், ஒருவேளை வீட்டுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க போல. இனிமே எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கேஸ் அதுதான். பிகாஸ் அம்மாவுக்கு இதுக்குள்ள தெரியக்கூடாது. இன்னுமே வந்து காவேரி விஜய் மேல கோவமா இருக்க மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.